வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சியன் ஃபார்மேஷன் பார்த்தோம். லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், சில இம்பார்ட்டண்டான ரிலேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். சில இம்பார்ட்டண்டான கன்க்ளூஷன்ஸ் கூட நம்ம பார்த்தோம். சரியா, சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. 2 ஷார்ட்ஸாக கூட கட் பண்ணி போட்டிருந்தோம். கம்ப்ளீட் வீடியோ செக் பண்ணி பாருங்க. ரைட்டா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. சரி, நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பெரும்பாலான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடாக கேட்குறாங்க அப்படின்னா அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. நம்ம சிலபஸ்லேயே வந்து இந்தந்த அப்ளிகேஷன்ஸ் கேட்போம் அப்படின்னு. ஆனால் அது 10% அது அந்த கன்ஸ்டெயினில் தான் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு 4 அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்வர்ட் மிஷின், சிம்பிள் பண்டலம், ஹார்மோனிக் ஆசிலேட்டர், அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் கேட்பாங்க அப்படின்னு வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு கட்டாயம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து அது ப்ளஸ் சில ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டது என்னெல்லாம் இருக்குது, அப்புறம் வேறு இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் நோட் பண்ணி எழுதியிருக்கிறேன். அதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. இது எல்லாமே நம்ம உபாதியா புக்லேயும் இருக்குது. நான் சில அடிஷனல் பாயிண்ட்ஸுமே நான் கொடுக்குறேன். அதே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேவா? சரி, பாருங்க. லெக்ராஞ்சியன் அப்ளிகேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம டெலகிராம் சேனலே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சிம்பிள் பண்டலும் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 அப்ளிகேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் பண்டலம். இது அடிச்சு தவச்ச கொஸ்டின். பழைய அதாவது ஆரம்பத்துலேருந்து திரும்ப 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 கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பண்டலம் தான். இதை நீங்கள் மக்கள் பண்ண வேற வழியே இல்லை. நம்ம இதை வந்து நம்ம டெரைவ் பண்ணி காமிக்கலாம். பட் நமக்கு அந்த டெரிவேஷன்லாம் கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க. நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மட்டும் அதை டெரைவ் பண்ணி பார்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பழைய இதுக்கு முன்னாடி ஒரு லெக்சர்ஸ் போடையில வந்து அதில் நம்ம போட்டிருப்போம். அதை வேணால் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் டி அண்ட் வி தெரிஞ்சால் போதுமானது. ஃப்ரெண்ட்ஸ், லெக்ராஞ்சியன் அப்படின்னாலும் லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் எல் ரெப்ரசன்டட் எல்ஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெக்ராஞ்சியன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன், வெலாசிட்டி அண்ட் டைம். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து ஏதாவது தவறுகள் இல்லாட்டி உங்களுக்கு புரியாது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த டைமை மென்ஷன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த கமெண்டை நீங்கள் போடும்போது ஒரு நாள் 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன போட்டேனே ஞாபகம் இருக்கு. ஸோ நான் வந்து அந்த டைமை மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நான் பார்த்துக்கிருவேன். சரியா, ரைட். அப்போ எல் அப்படிங்கிறது பொசிஷன் கியூகே அண்ட் வெலாசிட்டி கியூகே டாட் அண்ட் டைம் டி, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும். டைம் அந்த நம்ம இது வந்து டி அப்படிங்கிறது கைனடிக் எனர்ஜி, அதுவும் அதே மாதிரி டிபெண்ட் பண்ணியிருக்கும். பட் வி அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் ஒன்லி. சரியா, ரைட். இப்போ பாருங்க, சிம்பிள் பண்டலத்தோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். கைனடிக் எனர்ஜி பாருங்க, ½ m L ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நமக்கு ஜென்ரலாக வந்து ½ mv ஸ்கொயர் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இதுலேருந்து நமக்கு தெரியுது இது வந்து ஒரு வெலாசிட்டி தான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் அந்த பாப், அந்த குண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா பாப், அந்த பாபோட மாஸ். நெக்ஸ்ட் எல் அப்படிங்கிறது அந்த லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அந்த லெக்ராஞ்சியன் அப்ளிகேஷன் அந்த சிம்பிள் பண்டலம் வந்து இஸ் இன்எக்ஸ்டென்சிபிள். சரியா, இன்எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா அதோட லென்த் வந்து மாறாது. லென்த் இப்போ 1 மீட்டர்னா 1 மீட்டர் ஃபிக்ஸ்டாக இருக்கும். அந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா கம்பியோ நூலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த இடத்துலையுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அதாவது இன்எக்ஸ்டென்சிபிளாக இருக்கும். அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்டென்சிபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வேற இதுக்கு கேஸில் போயிடும். அது லெக்ராஞ்சியன்லேயே வராது. சரியா, அது வந்து பார்த்தீங்கன்னா ராலேஜ் டிசிபேஷன் ஃபங்க்ஷன் இன்க்ளூட் ஆயிரும். அது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து எல் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஒன்று. நெக்ஸ்ட் தீட்டா டாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி சொல்லுவோம். பார்த்தீங்களா, தீட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்கிள். அந்த ஆங்கிள் வந்து நம்ம பொசிஷன் பொறுத்து, அதாவது ரேடியஸ் பார்த்தீங்களா அப்படியே அந்த ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். நமக்கு அந்த இது வந்து அப்படியே வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஆங்கிள் வந்து சிம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் தான், வேற ஒன்றுமே கிடையாது. சும்மா ஆங்குலர் வெலாசிட்டி முடிச்சுருவாட்ட இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் முடிச்சிருக்கோம். அதாவது ஆர் ஒமேகா அப்படின்னு போட்டிருப்போம். வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆங்குலர் வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி அண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ரைட்டா, அப்போ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ½ m L ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயர் அப்படிங்கிறத கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிம்பிள் பண்டலம். நெக்ஸ்ட் வி அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஜென்ரலாக வந்து mgh எழுதுவோம். அந்த h அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா L இன்ட்டு 1 - cos θ. இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி நீங்கள் புக்கில் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். பட் நமக்கு சிம்பிளாக தெரிய வேண்டியது mgL L இன்ட்டு 1 - cos θ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ், பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் புலம்புவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மைனஸா ப்ளஸ்ஸா சைன் தீட்டாவா காஸ் தீட்டா அப்படிங்கிறத புலம்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இதை நல்லா ஞாபகம். இந்த ரெண்டு நமக்கு தெரிஞ்சா போதும், டேரெக்டாக நம்ம வந்து எல் ஃபார்ம் பண்ணிடலாம். எல்லுக்கான ஃபார்ம்லாம் அந்த இருக்குல்ல, எல் ஈக்குவல் டு டி மைனஸ் வி. இதுலேருந்து இதை கழிச்சா போதுமானது. ரைட்டா, சரி. நெக்ஸ்ட் பாருங்க, இது அப்போ அல்டிமேட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். நம்மளோட எய்மே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோஷனை வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்குறதா. அதான்
theta double dot plus g by l into sin theta is equal to 0. ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தான் கொடுக்கணும். அதில் வந்து எப்போ வந்து இந்த சைன் தீட்டா வந்து தீட்டாவை மாறும்னா வெரி ஸ்மால் ஆசிலேஷன், அதாவது அந்த ஆம்ப்ளிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்படின்னு பண்ணிட்டு மாடுதுல ஸ்விங் ஆகும்போது ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இந்த சைன் தீட்டா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தி தீட்டாவை மாறும். ஸோ அந்த கண்டிஷன் இம்ப்ளிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நீ இந்த இதை சூஸ் பண்ணவே தவிர்த்து வெறுமனே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் சிம்பிள் படலம் கொடுத்தாங்க அப்படின்னா இதை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா சிம்பிள் படலங்கிறது நம்ம அது கொஞ்சம் அதிகமான ஆங்கிள் தான் ஸ்விங் ஆகும். அதனால வந்து இந்த இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இன்கேஸ் அப்போ நம்ம வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கணும் இந்த ஆசோலேஷன் இஸ் டூ ஸ்மால் அப்படின்னு கொடுத்து சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா அப்படிங்கிற இந்த மாதிரியான கண்டிஷன் வந்து சிஎஸ்ஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதனால நான் சொல்றேன். ஸோ நான் வந்து இது வந்து எதுவாக மாறி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக மாறும். ஆக்சுவலி இதுவும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான், பட் அந்த ஹாஃப் ஆஃப் தி இது ரைட் தான். அந்த லென்த் வந்து நம்ம ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா அப்படி சர்க்குலராக போயிட்டு வரும், அது நோ ப்ராப்ளம். ஸோ அதுவும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான். பட் இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த தீட்டா இஸ் வெரி ஸ்மால். ஸோ நான் வந்து தீட்டா டபுள் டாட் பிளஸ் ஜி டிவைட் பை எல் இன்ட்டு தீட்டா ஈக்குவல் டு 0. சரியா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜி டிவைட் பை எல் இருக்கும்போது இந்த கேஸ் எப்படின்னா இது வந்து ஜி அப்படிங்கிறது டியூ டு கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, எல் வந்து அந்த லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங். பட் இன் கேஸ் இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஸ்ப்ரிங் கொடுத்து இதில் மாஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆகும். சரியா, இப்போ இதோட இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டபுள் டாட் பிளஸ் கே டிவைட் பை எம் இன்ட்டு எக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கலாம் இதில் வந்து லென்த், இதில் இருந்து அந்த லென்த்தே நம்ம வந்து சூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு தான் இந்த கே பார்த்தீங்கன்னா கேங்கிறது என்ன ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். அது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இக்குவல் டு கே மைனஸ் கே எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதாவது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கே பை எம் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து ஸ்ப்ரிங்கு கேட்டாங்கன்னா கே பை எம் வரும். இது நமக்கு வந்து சிம்பிள் பண்ணுறதுல ஸ்மால் ஹார்மோனிக் ஆசிலேஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஜி டிவைட் பை எல் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இதுல இருந்து நமக்கு வந்து டைம் பீரியட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜி டிவைட் பை எல், ஜி டிவைட் பை எல், இந்த இடத்துல கே பை எம், இது எல்லாமே எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தா ஒமேகா ஸ்கொயருக்கு ஈக்குவல் அர்த்தம். ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி ஸ்கொயர் டேட்டா. அப்போ அதுதான் நம்ம ஜி டிவைட் பை எல்னு வரும். அப்போ இதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஒமேகா அப்படிங்கிறது 2π நியூ அல்லது 2πf அப்படிங்கிற சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டைம் பீரியட் ஒரு ஃப்ரீக்வன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரைட்டா, சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் படலத்தில் பெரும்பாலும் கேட்கக்கூடிய இந்த டைம் பீரியடு, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனு, இல்லாட்டி வெலாசிட்டி, பொட்டன்ஷியலோ இல்லாட்டி கைனடிக், பெரும்பாலும் கைனடிக் கேட்க மாட்டாங்க, பொட்டன்ஷியல். ஏன்னா இதில் அந்த மைனஸ் வெளியே எடுத்துட்டு காஸ் தீட்டா மைனஸ் 1 இந்த மாதிரி கூட கேட்கலாம். அதனால நம்ம சௌரியம் தான், அவங்க சௌரியம் தான், இப்படி வேணா கேட்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அட்வுட் மிஷின். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்வுட் மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. பெரும்பாலும் ஃபிகர் நம்ம பிஜிடிஆர்ல ப்ரீவியஸ் இயர்லாம் ஃபிகர் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. மேபி ஃபிகர் கேட்டாங்க அப்படின்னா ஃபிகர் வச்சு கூட நீங்கள் வந்து எழுதுறதுக்கு தயாராக இருக்கும். அந்த அட்வுட் மிஷின் அப்படிங்கிற வேர்டை தூக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்து அந்த அட்வுட் மிஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மாஸ்லெஸ் புள்ளி இருக்கும், ரெண்டு பக்கம் மாச தொங்க விட்டுருப்பாங்க. ரைட்டா, சரி, அதில் M1 M2 இந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா எல் லென்த் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ரைட்டா, சரி, அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க. அப்போ அந்த அட்வுட் மிஷினோட கைனடிக் எனர்ஜி பாருங்களேன், half m1 plus m2 into x dot square. m அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா m1 அப்படிங்கிறது ஒரு மாஸ், m2 அப்படிங்கிறது இன்னொரு பக்கத்தில் கூடிய அந்த வெயிட், அந்த இது இருக்குல்ல மாஸ், அந்த பொருளோட மாஸ், ஆப்ஜெக்டோட மாஸ். நெக்ஸ்ட் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி பாருங்க மைனஸ் எம்ஜி ஹச் தான், ஜென்ரலாக ஹச் தான், ஆனால் இங்கே 2 இருக்குல்ல, அதனால தான் பாருங்க மைனஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுலேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் m1gx மைனஸ் m2g. இந்த இடத்துல எக்ஸுக்கு போல என்ன பண்ணுவாங்க, ரிமைனிங் இருக்குல்ல, டோட்டல் லென்த் வந்து எல். அப்போ இதுக்கு எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எல் மைனஸ் எக்ஸ். ஸோ அதுதான், இது வந்து ஈஸியான ஒன்று தான். அப்போ இதுதான் கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ் ஆஃப் தி அட்வுட் மிஷின். அப்போ வி கேன் ஃபைண்ட் எல் ஸோ ஈஸி. அப்போ எல் ஈக்குவல் டு டி மைனஸ் பி. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பாருங்க, எக்ஸ் டபுள் டாட்டு m1 minus m2 divided by m1 plus m2 into g. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஃப்ரெண்ட்ஸ் இன்கேஸில் ஒரு கண்டிஷன் இருக்குது, இதில் நல்லா பாருங்க. அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது m1 இது m2 வச்சுக்கோங்களேன். இப்போ m1 வந்து அதிகமான மாஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கீழாக்க போகும். ரைட்டா, ஏன்னா வந்து டியூ டு தி கிராவிட்டி கீழாக்க போகும். இப்போ m2 அதிகமாக இருந்துச்சுன்னா m2 கீழே வந்துடும், m1 வந்து மேலாக்க போயிடும். ஸோ இது அதான் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் அப்படிங்கிறது. அசெண்டிங் அப்படின்னா நம்ம ஏறு வரிசையில் எழுதுறது, அதாவது 1 2 3 அப்படின்னு ஏறு வரிசையில் எழுதுவோம். இறங்கு வரிசை அப்படின்னா 10லேருந்து 9 8 அப்படிங்கிற மாதிரி இறங்கு வரிசை எழுதும். ஸோ அதுதான் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் அப்படிங்கிறதுலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை கவனம் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்கேஸ் இந்த அட்வுட் மிஷினில் வந்து m1 equal to m2 அப்படின்னா என்ன மீனிங், ரெண்டுமே சேம் மாஸ் இருந்துச்சு அப்படின்னா the motion does not occur in the adwood machine. அப்போ என்ன ஆகும், the motion equal to 0 அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பிடக்கூடாது. ஏன்னா
m1 equal to m2 ஆனது m1 equal to m1 வரும். அப்ப m1 minus m1 0 ஆயிரும். அப்ப therefore the x double dot is equal to 0. ஆக்சலரேஷன் வந்து நமக்கு 0வா மாறும். அதனால வந்து இதுல மோஷன் நடக்காது அப்படிங்கிறது பண்ணி. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து 100 புள்ளி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் தான் நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல கட்டுருக்கோம். இது நம்ம புக் பேக்ல இருக்குது, அதை நீங்க கோத்ரூ பண்ணிங்க. அது கொஞ்சம் லெங்த் ஆகிற மாதிரி இருக்கும், பட் ஆனா ஸோ ஈஸி தான். சரியா, அதே நீங்க பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் தேர்டு பாருங்க, எல்சி சர்க்யூட். அதான் இதுதான் புக்ல வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதையும் பாத்துக்கங்க. ரைட்டா, சரி. இதுல பாருங்க கைனடிக் எனர்ஜி வந்து T = ½ Li². ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து L அப்படிங்கிறது இண்டக்டன்ஸ் காயில். நம்ம இதுல L அப்படிங்கிறது இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது தெரியும், அதாவது செல்ஃப் இண்டக்டன்ஸ். C அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர். ரைட்டா, அப்ப அந்த ஒரு எல்சி சர்க்யூட்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத மீன். ரைட்டா, அப்ப ½ × L × I². ரைட்டா, சரி. இப்ப L × I² பாருங்க, இது I அப்படிங்கிறது கரண்ட், நாட் எ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது வந்து ஐங்கிறது கரண்ட். ரைட்டா, சரி. நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் பாருங்க, V = Q² / 2C. Qங்கிறது சார்ஜ், Q கெபாசிட்டன்ஸ்னால என்ன மீனிங் எப்படி, இட்ஸ் சார்ஜ் ஸ்டோரிங் டிவைஸ். C = Q/V அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நமக்கு என்ன கொடுத்துருங்க அப்படின்னா Q² / 2C அப்படிங்கிறத நம்ம டேரக்டா எழுதுறோம். அதை பத்தி நீங்க எக்ஸ்ட்ராலாம் குழப்பிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நமக்கு வந்து Tயும் தெரியும், Vயும் தெரியும். அப்ப L = T - V அப்படிங்கிறத நம்ம போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பாருங்க, டேரக்டா இருக்கேன். D² Q/TT² plus Q/LC. சம்டைம்ஸ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா L இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க, அப்ப Q/C கூட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா C = Q/V தானே, C = Q/V நமக்கு தெரியும். அப்ப Q/C கொடுத்தா என்ன ஒரு வோல்டேஜ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால வந்து எப்படி வேணா நம்ம மாத்தி கேட்பாங்க, அதை நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அப்ப = 0. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ரீவியஸ் கேஸ்ல இந்த சிம்பிள் பண்றதுல பார்த்தா அதே கண்டிஷன் தான். அப்ப Q/ இந்த இடத்துல இங்கேயும் Q இருக்குது, இங்கேயும் Q இருக்குது. அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, அது வந்து என்ன சொல்லுவோம் நம்ம வந்து ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுல இந்த கண்டிஷன் நம்ம போட முடியாது. C = Q/V இருக்குல்ல, அந்த கண்டிஷன் போட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இஸ் அ ஃபங்க்ஷன். Q அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து d²y/dx² அப்படின்னு போட்டு dy இந்த மாதிரி போட வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒய்ங்கிறத நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒய்ங்கிறது அந்த இடத்துல ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த Q வந்து Q/C அப்படிங்கிறது போட்டு நம்ம வந்து Q/C வந்து V நம்ம போட முடியாது. ஏன்னா வந்து இன்கேஸ் இதில் வந்து ஃபங்க்ஷனாக இருக்குது. சரி, அதனால வந்து நீங்கள் அப்படி எடுக்க வேண்டாம். அப்போ சிம்பிளாக வந்து ω² அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1/LC இருக்குல்ல. அப்போ நியூ ω² அப்படிங்கிறது வந்து 1/LC நமக்கு தெரியும். அப்ப ஒமேகா அப்படிங்கிறது 2πf. அப்ப வந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப 1/2π × √LC. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி RC சர்க்யூட் கூட கேட்கலாம். அப்ப பெரும்பாலும் நமக்கு தெரியும் RC சர்க்யூட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த விதமான சேஞ்சஸுமே நம்ம கொடுக்காது. ஸோ அதனால வந்து அதை நமக்கு எடுக்கல. ஆனா இப்படி பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இதே ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஃபைனல் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா RCன்னு வரும், வேற எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா 3 இது நம்ம புத்தகத்துல அந்த சிலபஸ்ல இருக்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அடிஷனலா சிலது எழுதியிருக்கிறேன். ஆனா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல சில பாயிண்ட்ஸ் கேட்டது. அது நம்ம நெட் எக்ஸாமினேஷன்லயோ ஒரு சிஎஸ்ஆர்லயோ செட்லயோ இல்லாட்டி பாலிடெக்னிக்லயோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னங்கிறத பாருங்க. காம்பவுண்ட் பெண்டலம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த காம்பவுண்ட் பெண்டலத்துல இருந்து நம்ம சிம்பிள் பெண்டலத்தை ஈஸியா அரைவ் பண்ணி வந்துடலாம். அது என்ன கண்டிஷன் அப்படிங்கறதையும் பாருங்க. ரைட்டா, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க காம்பவுண்ட் பெண்டலம் பாருங்க. இதுல T = ½ I⁻². ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா I இந்த இடத்துல I அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரியா, நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா I = வந்து கரண்ட்னு சொன்னா, இந்த இடத்துல மோஷன் அதாவது சர்க்குலர் மோஷன் வந்துட்டாலுமே என்ன வந்துரும்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்துடும். சரியா, அப்ப இங்க I அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. தீட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆங்கிள். நெக்ஸ்ட் பாருங்க, அப்ப இந்த இடத்துல I⁻². இருக்கு பாத்தீங்களா, I வந்துச்சுனாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு ஃபார்முலா வந்து I = mr² அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா படிச்சிருப்போம். I = mr². இப்போ அந்த ஒவ்வொரு ஷேப்புக்குமே ஒவ்வொரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கோ, ராடோ, சாலிட் சிலிண்டர், இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷெல் ஒவ்வொன்றுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ வந்து மாறும். சரி, அதுக்கு அப்படி தான் போட்டிருக்காங்க. சரி, எக்ஸாம்பிள் பாருங்க, எம். அப்ப இது வந்து mr². சரி, அப்ப எம் இது வந்து நம்ம தனித்தனியா எழுதிருக்கோம், வேற ஒன்றுமே கிடையாது. அப்ப m × mk², அப்புறம் ml² எழுதிக்கலாம். அப்ப அந்த k அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். அந்த ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, நம்ம அந்த எந்த ஆக்சிஸை பொறுத்து சுழலுது அப்படின்னு சொல்லுவோம், அதான் வந்து சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அக்கார்டிங் டு இந்த பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் நம்ம பார்த்துருப்போம். சரி, அதாவது இந்த பாயிண்ட் வந்து 100 பாயிண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்துருப்போம்.
சாரி ஆக்சுவலாக பெர்பெண்டிகுலர் கிடையாது, பேரலல் ஆக்சிஸ் தியரம். சரியா, அந்த பேரலல் ஆக்சிஸ் தியரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம எந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கும் எந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரொட்டேட் ஆகுதோ அந்த பாயிண்ட் கிட்ட டிஸ்டன்ஸ் தான் என்னன்னா எல் ஸ்கொயர். எல் அப்படின்னா சரி. நெக்ஸ்ட் இந்த தீட்டாங்கிறது ஆங்கிள் நமக்கு ஆல்ரெடி இந்த போட்டுருக்கோம். அப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம் ஆர் ஸ்கொயர். சரி, நெக்ஸ்ட் இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி பாருங்க, சிம்பிள் தான். எம் பாருங்க மைனஸ் இருக்குது, அதை மறந்துக்கூடாது. மைனஸ் mgl cos θ. சரியா, mgl cos θ அப்படிங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இதோட சொல்யூஷன், அதாவது இதோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பாருங்க, θ டபுள் டாட் பிளஸ் gl டிவைடட் பை k ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் θ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதியிருக்கேன். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனையும் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனும் என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் பண்டலத்திலிருந்து நம்ம வந்து சிம்பிள் பண்டலத்தை அரே பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் கேஸ் இந்த கிரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு என்ன மீனிங், அந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து என்ன ஆயிரும், ஸ்ட்ரைட்டா ஒரே இதுல வந்துடும். அப்போ ஒரே இதுல வந்துச்சு அப்படின்னா எல் மேல ஒரு எல் இருக்கு, கீழே ஒரு எல் இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும், ஜி டிவைட் பை எல் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், சிம்பிள் பண்டலத்தோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ அடிஷனலாக என்ன இன்வால்வ் ஆகுதுன்னா, ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்குன்னா காம்பவுண்ட் இது நிறைய ஓட்டோடைய நம்ம போட்டோம்னா காம்பவுண்ட் பண்ணுறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா கே ஸ்கொயர் நம்ம வந்து ப்ரெசென்ட் ஆகுது. அப்போ ஜிஎல் டிவைட் பை கே ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் டீட்டா என்னது, காம்பவுண்ட் பண்டலத்தோட இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், அதோட ஆசிலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆசிலேஷன்ங்கிறது இந்த இடத்துல டைம் பீரியட். இதுல வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், இந்த இடத்துல எல் டிவைட் பை ஜி போட்டிருக்கோமா, ஜஸ்ட் ரீப்ளேஸ் பை கே ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர், அவ்வளவுதான். இது என்ன பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் ஆஃப் தி காம்பவுண்ட் பண்ணலாம். அப்படிதான், வேற எதுவுமே எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாருங்க, மோஷன் அண்டர் தி கிராவிட்டி. இது சோ ஈஸி, இதுல கேட்ட கொஸ்டின் தான். சரியா, என்னன்னு பாருங்க, மோஷன் அண்டர் தி கிராவிட்டி பாருங்க. மோஷன் அண்டர் தி கிராவிட்டினா இப்போ நம்ம ஏதோ தூக்கி போடுது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகாது, ஒய் ஆக்சிஸ்ல மூவ் ஆகாது, இசட் ஆக்சிஸ்ல மட்டும் தான். நான் இசட் ஆக்சிஸ் எதை சொல்லுவேன்னா டவுன்வர்ட்ஸ், கீழ் நோக்கி இருக்குது. ரைட்டா, அப்போ இந்த கீழ் நோக்கி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அப்போ அந்த கீழ் நோக்கி இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ரெண்டு காம்பவுண்ட் ஆயிரும், வேனிஷ் ஆயிரும். அப்போ ரிமைனிங் வந்து நமக்கு வந்து இஜெட் அப்படிங்கிற காம்பவுண்ட், அதாவது டவுன்வர்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமினேஷன்ல எந்த காம்பவுண்ட் வந்து டவுன்வர்டு நோக்கி இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்ஸ் கீழ் நோக்கி இருக்கு அப்படின்னா எக்ஸ் தான் எடுத்துக்கணும். அப்போ ஒய் இசட் வேனிஷ் ஆயிரும். இப்போ ஒய்னா எக்ஸ் இசட் வேனிஷ், அதுதான் மீனிங். ரைட்டா, அப்போ இதானது ஹாஃப் எம் எக்ஸ் டாட் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் அண்ட் இசட் டாட் ஸ்கொயர் அப்படிங்கிறது கைனடிக் எனர்ஜி. அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி எம்ஜி இசட் இருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ் ஒரே ஒரு கீழ் நோக்கி தான் இருக்குங்கிறதுனால தான் இசட். சரியா, சரி. அப்போ இதோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பாருங்க, இசட் டபுள் டாட் பிளஸ் ஜி ஈக்குவல் டு 0. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியானுங்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். பெரும்பாலும் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் ரொம்ப டஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், சில ப்ராப்ளங்கள் மட்டுமே இருக்குமே தவிர்த்து ரொம்பலாம் இருக்காது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து 150 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஏன்னா வந்து 110 கொஸ்டின் வந்து இதில் வந்துடும் நம்ம மேஜரில். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சைக்காலஜி இருக்கலாம், அது அந்த இது இருக்குல்ல, நம்ம சைக்காலஜி படிக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால வந்து 30 போக இந்த தமிழ் பேர்லாம் இருக்குங்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. ரைட்டா, தமிழ் வந்துச்சுன்னா அது ஒரு கஷ்டம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கனால எவ்வளோக்கு எவ்வளோ டைம் சுருக்க முடியுமோ சுருக்கி தான் கொடுப்பாங்க. அதனால வந்து இஜெட் டபுள் டாட் பிளஸ் ஜி ஈக்குவல் டு 0. சிம்பிளி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஷன் அண்டர் தி கிராவிட்டி. நெக்ஸ்ட் 6th பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிலபஸ்ல நமக்கு கேட்கல, பட் இருந்தாலும் இது பார்க்கறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால மேபி கேட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, அதனால தான் நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணமாக இருக்குது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்குது. சரியா, ஸ்லோப் என்ன, அது மேலே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் சிலிண்டர் உருண்டு வந்துகிட்டே இருக்குது வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். அதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃப்ரீயாக ஒரு சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த சிலிண்டரோட ரேடியஸ் ஏ அண்ட் இட்ஸ் மேக் அன் ஆங்கிள் தீட்டா அப்படின்னா ஃபை. இது அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுரண்டுக்கிட்டே வருது, ஆங்கிள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா அதுதான் அந்த ஃபை. நெக்ஸ்ட் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்திருக்குது அப்படிங்கிறது எக்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஸ்லோப் இருக்குல்ல, அந்த ஸ்லோப்போட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா. அப்போ இதோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன இருக்கும், அதாவது இது நகரல, இது மட்டும் தான் நகருது, அப்போ மோஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுதான் பாருங்க, ஸோ ஈஸியாக இருக்குது. 3x டபுள் டாட் மைனஸ் 2g சைன் தீட்டா ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். அதனால தான் இது ஈஸியாக இருக்கிறனால நான் எடுத்தேன். இதோட காம்ப்ளிகேட்டடான நிறைய ட்ரிபிள் பெண்டலம், டபுள் பெண்டலம், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்டு, அதாவது 2 கப்புள்டு பெண்டலம், அதுபோல் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் பெண்டலம், அதாவது வந்து இப்படி சுற்றிக்கிட்டே வரும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அது வந்து நீங்கள் சிஎஸ்ஆர் படிக்கிறீங்கன்னா மட்டும் அதை பார்த்துக்குங்க. அதெல்லாம் இதெல்லாம் அதுக்கு அதெல்லாம் வந்து இதுக்கு தேவையில்லை. ரைட்டா,
நெக்ஸ்ட் இது 7th ஃப்ரெண்ட்ஸ், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒன்று. இது பல எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் சிஎஸ்ஆர் எக்ஸாமினேஷன், செட் எக்ஸாமினேஷன், பாலிடெக்னிக், பிஜிடிஆர்பி எல்லா எக்ஸாம்லையும் திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் எதுனா இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபைனல் ரிசல்ட் தான் முக்கியமான ஒன்று. அது என்னன்னு பாருங்க, இன்கேஸ் நமக்கு வந்து 3 வகையான ஃபீல்டு இருக்குது. அது என்ன பாருங்க, ஒன்று ஃபோர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் F=E ங்கிறது சார்ஜ், இதுங்கிறது ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது வோல்டேஜ், பிளஸ் வி அப்படிங்கிறது மோஷன். அதாவது ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா அந்த ஃபீல்டில் வந்து சுற்றுது அப்படின்னா ஸ்விங் ஆகிக்கிட்டே இருக்கும், அதாவது சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து அதோட வெலாசிட்டி, அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்குது ரைட்டா. நெக்ஸ்ட் டிவைடட் பை சி அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஏன் நம்ம சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சி இருக்கா அப்படின்னு, அது வந்து எஸ்ஐ யூனிட்ல இருக்குது, இது வந்து சிஜிஎஸ் யூனிட்ல இருக்குது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ நான் வந்து இப்போ இன்கேஸ் சி இருந்து அவங்க வந்து எக்ஸாமினேஷனில் பர்டிகுலராக சிஜிஎஸ் சிஸ்டத்தில் தான் வேணும்னு கேட்டாங்கன்னா இதை சூஸ் பண்ணணும், அதர்வைஸ் நீட் நாட் ரைட்டா. நெக்ஸ்ட் பாருங்க, இது அனதர் ஃபீல்டு வந்து பாருங்க, E=-del -1/c del ∂A/∂t டிவைடட் பை நெக்ஸ்ட் பாருங்க B × del×c இதெல்லாம் கேட்டுருங்க. இது நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில படிப்போம், பட் இருந்தாலும் இது தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. இதுல ஏன் அப்படிங்கிறது வெக்டார் பொட்டன்ஷியல், ஃபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ரைட்டா. இதெல்லாமே கொடுத்துருங்க அப்படின்னா என்ன கொடுத்துருங்க பாருங்க, லெக்ராஞ்சியன் ஃபார் சார்ஜ்டு பார்ட்டிகல் இஸ். அப்புறம் அந்த லெக்ராஞ்சியன் வந்து சார்ஜ் பார்ட்டிகல் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ L=12 mv² plus E/c into A.V minus E5. ஃப்ரெண்ட்ஸ், இதில் சி வந்து மேபி வரலாம், வராமலையும் போகலாம். அந்த சி வந்துச்சு அப்படி 1/c வந்துச்சு அப்படின்னா அது சிஜிஎஸ் யூனிட். எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு வந்து சிஜிஎஸ்ன்னு கேட்டால் மட்டும் சியை விட்டுட்டு அதுவும் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா அதை விட்டுற வேண்டியதான். சரியா, இதை வந்து கவனமாக பார்த்துக்கணும். சம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இங்கே ஒரு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இயும் வெளியே எடுத்துட்டு AV -5 அப்படி கூட கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு எப்படி எதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. ஏன்னா இது வந்து நம்ம இதில் கூட கேட்டிருக்காங்க, எஸ்எட் எக்ஸாமினேஷன் இதில் கேட்டாங்க, இது ப்ரீவியஸ் இயரில் எனக்கு கேட்டிருக்காங்க. அது அப்படிங்க மட்டும் உண்மை ரைட்டா. ஸோ நான் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்குங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது ரேடியல் அண்ட் டேஞ்சென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிஎஸ்ஆர் எக்ஸாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, பேசிக்கான ஒன்று. என்னன்னு பாருங்க, ஸ்பெரிக்கல் அதாவது போலார் கோஆர்டினேட்ஸை வச்சுட்டு ஃபோர்ஸோட டேர்ம்ஸை வச்சு ஃபோர்ஸை வந்து எழுதுறோம், அவ்வளோதான். அப்போ R, θ இருக்கு பாருங்களேன். அப்போ ஃபோர்ஸ் இது வந்து ரேடியல் காம்பனன்ட் அண்ட் இது டேஞ்சென்ஷியல் காம்பனன்ட்ஸ். நமக்கு R, θ அப்படின்னு படிப்போம்ல. அப்போ ஆர் வந்து பாருங்களேன், m×r⋯ -r×θ². ரெண்டுமே என்னது ஆக்சலரேஷன் தான். இது வந்து ஃபோர்ஸ் தானே. அப்போ m×a தானே நமக்கு வந்து ஃபோர்ஸ். அப்போ இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். அப்போ m×r⋯ -r⋯θ². இதுவும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் காம்பனன்ட். நெக்ஸ்ட் டேஞ்சென்ஷியல் காம்பனன்ட்ஸ் பாருங்களேன், m×r⋯ பிளஸ் 2r.θ. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டாட் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. இங்கே 2 டாட் இருக்கா, இது வந்து ஒரு டாட் தான். அது ஸ்கொயர் பண்ணால் 2 டாட் ஆயிரும் ரைட்டா. அது என்னது, இது ஒரு டாட் இன்னொரு டாட் கிடைக்கும், அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி பாருங்க, இங்கே ஒரு டாட் இங்கே ஒரு டாட், இங்கே 2 டாட் இருக்கு. அப்போ எப்படி பார்த்தாலும் என்ன அர்த்தம், இது வந்து செகண்ட் ஆர்டர், அதாவது 2 இடம் வந்துச்சுன்னா இது ஆக்சிலரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து சிம்பிளாக கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் சொல்லிட்டேன். அதனால வந்து MA தான் எல்லாமே கிடைக்கும். இது வந்து டேஞ்சென்ஷியல் காம்பனன்ட், இது ரேடியல் காம்பனன்ட், இது ஃபோர்ஸோட காம்பனன்ட்ஸ் நம்ம எழுதிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே மேக்ஸிமம் என்னென்ன கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ எல்லா பாசிபிலிட்டியுமே நான் கவர் பண்ணி லெக்ராஞ்சியனோட அப்ளிகேஷன்ஸ் நான் கொடுத்துட்டேன். இது தவிர்த்து வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட நான் அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் வீடியோ இல்லாட்டி வந்து நான் எழுதி உங்களுக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன். அதை மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதனால் வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இது எதுவும் கமெண்ட்ஸ் இல்லாட்டி குறைகள் இல்லாட்டி ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் டைம் ஸ்லாப்ஸோட மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை யூ ரைட்டா. தேங்க்யூ.